ஜனவரியில் அரசியல் தீர்வுக்கான பொறிமுறை உருவாக்கப்படும். தமிழரசு கட்சியிடம் ஜனாதிபதி தெரிவிப்பு. புலிகளால் புதைக்கப்பட்ட தங்க நகைகள் பணமாக மாற்றப்பட்டு வடக்கின் அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும் என்கிறார் அனுர. திருகோணமலையில் புத்தர் சிலை நிறுவப்பட்ட வளாகத்தில் புதிய கட்டுமானங்கள் எதுவும் மேற்கொள்ள முடியாது, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கான நீதியை பெற்றுத்தர அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்கிறார் ரவிகரன். வலுப்பெறுகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் நடத்தவிருக்கும் பேரணியில் மகிந்த பங்கேற்பதாக அறிவிப்பு. பெய்து வரும் கனமழையால் அவதியுறும் மக்கள். யாழ்ப்பாணத்தில் 64 பேர் பாதிப்பு. கொழும்பு அட்டைப்பெட்டி களஞ்சியசாலையில் தீப்பரவல், தொழிற்சாலைக்கு பாரிய சேதம். தமிழர் தாயகத்தில் இடம்பெறும் அடாவடித்தனங்களை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்கிறார் சாணக்கியன். நாமலின் சட்டக்கல்வி தொடர்பில் சபையில் பகிரங்கப்படுத்துமாறு நலிந்த ஜெயதிச கோரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியல் அமைப்பொன்றின் அவசியம் குறித்து இதன்போது ஆராயப்பட்டதுடன் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்து பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதால் புதிய அரசியல் தீர்வு கொண்டுவரப்படும் என்று ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். விடுதலை புலிகளின் காலத்தில் புதைக்கப்பட்ட மற்றும் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளை வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை கோட்டை சாலையில் உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரைக்கு சொந்தமான தற்காலிக கட்டிடத்தின் தற்போதைய கட்டுமானங்களை அப்படியே விட்டுவிடவும் புதிய கட்டுமானங்கள் மாற்றங்களை செய்ய முடியாதென்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு நேற்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை குற்றவாளிகளான அப்போதைய ஆட்சியாளர்களையும் படைத்தரப்பினரையும் பன்னாட்டு நீதி விசாரணைக்கு உட்படுத்தி தமிழின படுகொலைக்கான நீதியை பெற்றுத் தருவதற்கு தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு ஒத்துழைக்க வேண்டும் என பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலைக்கு பன்னாட்டு நீதி கிடைக்கப்பெற வேண்டும். 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மனித பேரவலமாக முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை செயற்பாட்டை காண்கின்றோம். அத்தகைய முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையோடு தொடர்புடைய குற்றவாளிகளான அப்போதைய ஆட்சியாளர்களையும் படைத்தரப்பினரையும் பன்னாட்டு நீதி விசாரணைக்கு உட்படுத்துவதற்கும் தமிழின படுகொலைக்கான நீதியை பெற்றுத் தருவதற்கும் இந்த அரசாங்கம் பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த உயரிய சபையினூடாக கோருகிறேன் என்று அவர் இதன் பொழுது கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டை அண்மித்து காணப்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நாட்டை விட்டு செல்வதால் நாட்டின் வானிலையில் அதன் தாக்கம் படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடற்பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசையிலிருந்து காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதோடு அந்த வேளை கடற்பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எதிர்வரும் 21ஆம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான எதிர்க்கட்சிகள் ஒழுங்கு செய்துள்ள பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்ள உள்ளார். தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஆசீர்வாதம் பெறுவதற்காக கண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் செய்த போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக இந்த பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்த நிலையில் அவர் மீண்டும் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனமழையுடன் கூடிய காற்றின் காரணமாக யாழ்ப்பாணத்தில் 18 குடும்பங்களைச் சேர்ந்த 64 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்தார்.
வேரணை பிரதேச செயலர் பிரிவில் 4 குடும்பங்களைச் சேர்ந்த 13 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 4 வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளன. உடுவில் பிரதேச செயலர் பிரிவில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 80 பாதிக்கப்பட்டுள்ளதோடு 2 வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளன. சங்கானை பிரதேச செயலர் பிரிவில் 3 குடும்பங்களைச் சேர்ந்த 80, ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் பிரிவில் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேரும், சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 80 பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். கடுவல ரெனால பகுதியில் உள்ள அட்டைப்பட்டி உற்பத்தி சாலையின் களஞ்சிய சாலை ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை ஏற்பட்ட இந்த தீப்பரவலில் தொழிற்சாலைக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக நகம போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு மற்றும் கோட்டை மாநகர சபைக்கு சொந்தமான தீயணைப்பு படையினர் இந்த தீப்பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். இந்த தீப்பரவலுக்குரிய காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் சேதம் தொடர்பான மதிப்பாய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நவகமுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஞானசார தேரரின் இனத்துவேச செயற்பாடுகளுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இடமளிக்க கூடாது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார். கலகொடத்தை ஞானசார தேரர் திருகோணமலைக்கு சென்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள், விசேடமாக திருகோணமலை தமிழ் மக்களுக்கு சொந்தமானது என்று கூறிக்கொண்டு பௌத்த சின்னங்களை அங்கு வைப்பதற்கு தடையாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் என்றும் எவ்வித காரணத்துக்காகவும் எமது செயற்பாடுகளை நிறுத்த முடியாதென்றும் கூறினார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், எமது தமிழர் தாயகத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது. பூர்வீகமாக தமிழர்கள் வாழ்ந்து வரும் இடத்தில் அடாத்தாக அடாவடைத்தனங்களில் ஈடுபடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த செயற்பாடுகளை பார்த்து கொண்டு இனியும் இருக்க மாட்டோம். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி ஞானசார தேரரின் இனத்துவேச செயற்பாடுகளுக்கு ஒருபொழுதும் இடமளிக்க கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார். பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று அதிகாலை தரையிறங்க திட்டமிடப்பட்ட 3 சர்வதேச விமானங்கள் அடர்த்தியான மூடுபனியின் காரணமாக தெரிவு நிலை கணிசமாக குறைந்ததால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. இவ்வாறு திருப்பி விடப்பட்ட விமானங்களில் சீனாவின் குவாங்சோவில் இருந்து வந்த ஜூஎல் 881 விமானமும், சவுதி அரேபியாவின் ரியாத்திலிருந்து வந்த ஜூஎல் 266 ஆகிய விமானமும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. அவை மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டக்கல்வி தகுதியின் உண்மைத்தன்மை குறித்து இணையத்தில் வெளியான பல புலனாய்வு அறிக்கைகளை மேற்கோள் காட்டி அமைச்சர் நலிந்த ஜேதிச நாடாளுமன்றத்தில் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ள பல புலனாய்வு அறிக்கைகளை மேற்கோள் காட்டி அவர் இந்த கேள்விகளை முன்வைத்துள்ளார். நாமலின் சட்டக்கல்வி பட்டத்தின் மர்மம், நாமலின் சட்டக்கல்லூரி சேர்க்கை கோப்பில் பட்டச்சான்றிதழ் இல்லை ஆகிய தலைப்புகளில் வெளியான அறிக்கைகளில் இந்த வெளிப்பாடுகள் விவரிக்கப்பட்டுள்ளதாகவும் இவை கவலையை தூண்டியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாமல் ராஜபக்ச சிட்டி ஆஃப் லண்டன் பல்கலைக்கழகத்தில் பெற்ற சட்டப்பட்டம், அதன் பின்னர் இலங்கை சட்டக்கல்லூரி மற்றும் ஸ்ரீ ஏவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் முதுகலை பட்டப்படிப்பில் சேர்க்கை பெறுவதற்காக அதை பயன்படுத்தியதில் உள்ள முரண்பாடுகளை ஊடகவியலாளர் நிர்மலா கண்ணரங்கு அம்பலப்படுத்தியுள்ளார் என்றும் நலிந்த ஜேதிச சபையில் தெரிவித்தார். 2009 செப்டம்பர் 15 வழங்கப்பட்ட சட்டக்கல்விக்கான சான்றிதழில் 54 நாட்களுக்கு முன்னர் பதவி விலகிய துணைவேந்தர் கையொப்பமிட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. இது அதன் செல்லுபடியாகும் தன்மை குறித்து சந்தேகங்களை எழுப்புகிறது. நாமல் ராஜபக்ஷ 2009 செப்டம்பர் 25 அன்று சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பித்தார். ஆனால் சிட்டி ஆஃப் லண்டன் பல்கலைக்கழகம் சட்டக்கல்லூரியால் 2009 அக்டோபர் 15 அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாமல் ராஜபக்ஷ பேச்சுலர் ஆஃப் லோ வித் கோனோஸ் கிளாஸ் 3 பட்டம் பெற்றார் என்று கூறுகிறார். இந்த கல்வி தகுதி பிரித்தானியாவின் சட்டப்பதிவுக்கான தரநிலைகளை பூர்த்தி செய்யவில்லை. எனவே சபையின் மற்றும் அதன் உறுப்பினர்களின் கண்ணியத்தை பாதுகாக்க நாடாளுமன்றத்தில் பிரசன்னமாகி இது குறித்து தெளிவுபடுத்துமாறும் அமைச்சர் நலிந்த ஜேதிச நாமல் ராஜபக்ஷவுக்கு வலியுறுத்தல் விடுத்துள்ளார்.